Hi friends, welcome back to our channel Go Babe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ரெசிபி நெல்லிக்காய் துவையல். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு 10 நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி அது குட்டி குட்டியா சாப் பண்ணியிருக்கோம். அண்ட் 8 காஞ்ச மிளகாய், இந்த அளவுக்கு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அண்ட் தென் வெல்லம் வந்துட்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ வாங்க இது எப்படி பண்றது பார்க்கலாம். இல்ல 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்திருந்த 10 நெல்லிக்காய், வேக வச்ச நெல்லிக்காய், 8 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அண்ட் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம், இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது சேர்த்துக்கிறோம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலர் வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சிம்லேயே வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்துட்டு வதக்க விடுங்க. 7 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இதில் இப்போ வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வறுத்து எடுத்த வெந்தயத்தை இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான நெல்லிக்காய் துவையல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ஒரு சூடான சாப்பாடில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப யம்மியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.